வீவர்ஸ் பாண்டி ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. இந்த இடத்துல பாண்டியனை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு குமார் வந்து நிறையவே பிளான் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் நடந்துட போதுடா பயமா இருக்குடா அப்படின்னு சக்திவேல் சொல்லுவாங்க. அப்பா இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயந்தா வேலைக்காகாது பண்றாங்க, பண்ண வேண்டியதை பண்ணணும் பண்றாங்க. ஏன்னா நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாங்க அதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கே அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது, உங்களுக்கு வரலையாப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. உடனே வந்து குமார் சொல்றதுல கேட்டு சரி ஓகே நீ அதே மாதிரி பண்ணிடுன்றாங்க. அவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லுவாங்க. குமாரும் சரிப்பா நான் வரும்போது நல்ல செய்தியோடு வரப்பான்ட்டு குமார் வந்து அவங்களுடைய ஆள்களை செட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி இவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாண்டியன் பார்த்தீங்கன்னா சரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் பிறந்த நாள் அதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. என் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. பாண்டியனோட பேர்ல வந்து கோவில வந்து அன்னதானம் மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் பார்த்து குமரன் இருந்துட்டு ஓ இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா உங்க சந்தோஷத்தை கெடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குமார் நினைக்கிறாங்க என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு என் கல்யாணத்தை நிறுத்திட்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா, சந்தோஷமா இருக்க இந்த குமார் தான் விட்டுருவேனா அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கோவில் சுத்திட்டு வரேன், நீங்க அன்னதானம் போடுங்கன்னு சரிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோவில் சுத்தி வராங்க. ரவுடி கிட்டே அவர் தான்டா போட்டு தள்ளிடுங்கன்றாங்க. காவலே படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பின்னாடி அவங்க அப்படியே சுத்துற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியனுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.